தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய சந்திரசேகரன் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். திரு பிரதமர் மோடி அவர்கள் நாளைய தினம் மணிப்பூருக்கு செல்ல இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 8500 கோடி மதிப்பிலான அந்த திட்டங்களை எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல். மிகப்பெரிய ஒரு வன்முறை 2 சமூகங்கள் மத்தியிலே மணிப்பூரிலே வந்து ஏற்பட்டது. பெண்மணி நிர்வாணமாக கொண்டு செல்லப்பட்டார். அப்போது கூட பிரதமர் அவர்கள் பாராளுமன்ற வளாகத்திலே காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களை தான் வந்து பிளேம் பண்ணார். ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இது மாதிரியான மாநிலங்கள்லாம் வந்து இந்த மாதிரியான அடக்குமுறைகள்லாம் வந்து நடக்க விட மாட்டோம், வந்து நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் செலக்டிவா வந்து அதை சொல்லி அதை வந்து விமர்சனம் பண்ணாரு. இப்போ மணிப்பூர்ல ஒரு நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகுதான் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கூட அவர்கள் அமல்படுத்தியதை நம்மளால பார்க்க முடிந்தது. இப்போது 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் செல்கிறார். அவருக்கு உரிய வரவேற்பு கிடைக்குமா? அந்த கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? இன்னும் அசாதாரண சூழ்நிலை தான் அந்த மாநிலத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறதா? உங்களுடைய முதற்கட்ட பார்வை. முதல்ல பிரதமர் மோடி அவர்கள் வந்து நம்முடைய இந்தியாவின் பிரதமர். இந்தியாவில் இருக்கின்ற ஒரு மாநிலத்துக்கு செல்வதே ஒரு இவ்வளவு பெரிய செய்தியாக இருக்கிறது என்பதே ஒரு 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 தவறான நடைமுறையா நான் பாக்குறேன். ஏனென்றால் அவர் வந்து வெளிநாடு செல்வதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், அவர் போறதெல்லாம். ஏன்னா வெளிநாடு பாதி நாள் வந்து வெளிநாட்டுல தான் இருக்காரு பிரதமர். வந்து அமெரிக்கால இருக்காரா இன்னைக்கு அல்லது ஜப்பான்ல இருக்காரான்னு கேட்கக்கூடிய லெவல்ல தான் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார். நூற்றுக்கணக்கான முறை இந்த கடந்த 10 வருடங்கள்ல அவர் வெளிநாடுகளுக்கு விசிட் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற ஒரு மாநிலமாக இருக்கின்ற, அதுவும் பாஜக ஆளுகின்ற இரட்டை இன்ஜின் சொல்றாங்கல்ல, இவங்க சொல்றாங்கல்ல இரட்டை இன்ஜின், அந்த இரட்டை இன்ஜின் மாநிலமான மணிப்பூரில் இவ்வளவு பெரிய ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டு, கலவரம் ஏற்பட்டு, பெண்கள் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நிர்வாணப்படுத்தப்பட்டு, அவங்க இவர் சொல்லுவார் எப்பொழுதுமே நாரி சக்தி அப்படின்னு சொல்லுவார். அந்த நாரி சக்தி எப்படி பிரச்சனையானது, அங்கு அவர்களுக்கு ஒரு கேவலம் ஏற்பட்டது என்பதை இந்திய நாடே பார்த்தது, ஏன் உலகமே பார்த்தது. ஆனால் இவர் அங்கு செல்ல மனதில்லை. இன்னொன்று பாத்தீங்கன்னா, அதை செல்ல வேண்டும் என்று ராகுல் காந்தி 2 முறை அங்கு போயிட்டு வந்துட்டார். ராகுல் காந்தி அவர்கள் 2-3 முறை மணிப்பூர் சென்று வந்து விட்டார். மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டு வந்து விட்டார். அந்த கோரிக்கைகளை எடுத்து சென்று கவர்னரிடமும் முறையாக கொடுத்தார். அரசியல் எதுவும் செய்யலங்க. அந்த மாதிரி தான் நடந்துட்டு நம்முடைய எதிர்கட்சி தலைவராக முறையாக ராகுல் காந்தி அவர்கள் செயல்பட்டார். ஆனால் இவர் வந்து ஒரு மணிப்பூர் என்ற பேச்சை பேசுவதற்கே அவர் தயாராக இல்லை. அதற்கே வந்து இவர் மணிப்பூரை பற்றி பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் என்று பேச வைப்பதற்காகவே இந்திய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தையே ஒரு எதிர்கட்சிகள் எல்லாம் கொண்டு வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டதுங்கிறதையும் பார்த்தோம். எதற்காகன்னா மணிப்பூர்ன்றதை பேச வைக்கணும். இவர் மேல் நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது வேறு, இவர் அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பது வேறு. ஆனால் மணிப்பூர் என்ற வார்த்தையை பேச வைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே எதிர்கட்சிகளெல்லாம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்ததை பார்த்தோம். ஆனாலும் அவர் பேசிய 45 நிமிடங்கள்ல 40 நிமிடங்கள் மணிப்பூரை பற்றி பேசாததனால் எதிர்கட்சிகள் எல்லாம் வெளிநடப்பு செய்தன. அதற்கு பிறகு ஒரு 2 நிமிடங்கள் மணிப்பூர் என்ற வார்த்தையை உச்சரித்ததையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு மணிப்பூருக்கு செல்கிறார் என்பதை நம்ம அடுத்த கட்டமா எடுக்கிறோம். அதுல மணிப்பூர்ல கலவரம் இதுவரைக்கும் நடக்கவே இல்லையா? உடனே அவர்கள் கேட்பது என்னவென்றால், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கலவரம் நடக்கவில்லையா? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இதைத்தான் இவர்கள் சொல்றதை வழக்கமா வச்சிருக்காங்க. ஆனால் எல்லா ஆட்சி காலத்திலும் இது மாதிரி வடகிழக்கு மாநிலங்களில் சில பிரச்சனைகள், சலசலப்புகள் இதெல்லாம் இருந்து கொண்டேதான் இருந்திருக்கிறது. அதை வந்து மறுக்க முடியாது. ஆனால் ஒரு இரட்டை இன்ஜின் ஆட்சி என்று சொல்லுகின்ற இவர்களுடைய ஆட்சியில, பாஜக ஆட்சியில, ஒரு முதலமைச்சரே, அங்கு ஆளுகின்ற முதலமைச்சரே 2 குழுக்கள் மோதிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு குழுவுக்கு ஆதரவாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டு அங்கு வைக்கப்பட்டது. இது சாதாரணமான குற்றச்சாட்டு அல்ல. அவரே அந்த பிரச்சனையை தூண்டிவிட்டார், அவரே அந்த குழு மோதலை தூண்டிவிட்டார் என்பது உச்சநீதிமன்றம் வரை சென்று உச்சநீதிமன்றம் கண்டித்தது. என்ன செய்கிறார் முதலமைச்சர் என்பதை கண்டித்த அளவிற்கு இருந்தது. ஆனாலும் அவர் வந்து முதலமைச்சரை அவர் பதவி விலக சொல்லவில்லை என்பதையும் நம்ம பார்த்தோம். ஒரு மாநிலத்துல கலவரம் நடக்கிறது, அங்கு அந்த மாநிலத்தில் கலவரம் நடந்தாலே அதற்கு முதலமைச்சர்கள் பொறுப்பேற்பார்கள் என்பது ஒரு பக்கம். ஆனால் அந்த கலவரத்துக்கு காரணமாக முதலமைச்சரே இருக்கிறார் என்று குற்றம் சாட்டிய பிறகும் அந்த முதலமைச்சரை பதவி விலக சொல்லல இவங்க. அவருக்கு ஆதரவாக அந்த பிரதமரிலிருந்து அமைச்சரவை இருந்ததையும் நம்ம பார்த்தோம். இப்பொழுது பாத்தீங்கன்னா அங்கு கவர்னர் ஆட்சி கொண்டு வரப்பட்டிருக்கிறது, ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்கு ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் பாத்தீங்கன்னா ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கான முயற்சியில அவங்க ஈடுபடலைங்கிறதையும் நம்ம பாக்குறோம். இன்றைக்கு நாளைக்கு செல்கிறார் என்று சொல்கிறீங்க, அதையும்
பல நேரங்கள்ல அவங்க ரகசியமா வச்சிருந்ததையும் பார்த்தோம். அவர் வந்து மிசோரம் மாநிலத்துக்கு செல்வதாகத்தான் நாளைக்கு சொல்லப்பட்டது. இப்பொழுது அதோடு இணைத்து இங்கும் செல்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் செல்கிறார் என்று சொன்னால், மோடி அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்கிறார் என்றால் அது வந்து சாதாரணமான விஷயம். ஆனால் உள்நாட்டில் ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு செல்கிறார் என்று சொன்னால், ஏதோ ஒரு இடத்தில் தேர்தல் நடக்கிறது இந்தியாவில் என்று எடுத்துக்கொள்ளலாம் என்பதாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறது. அதையொட்டிய சில மாநிலங்களில் அடுத்தடுத்து தேர்தல் நடைபெற இருக்கின்றன. அதையொட்டிதான் இவருடைய விசிட்டும் இருக்கிறது என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னொன்று, அந்த மணிப்பூர் மாநில மக்களுடைய நம்பிக்கையை நீங்கள் பெற்றீர்களா என்று கேட்டால், இதுவரை அதுதான் இருக்கிறது. அங்க இருக்கின்ற பாஜகவினர் முதற்கொண்டு இவர்கள் இந்த அரசுக்கு எதிராக, இந்த அரசு தங்களுக்கு ஆதரவாக இல்லை, மணிப்பூர் மக்களுக்கு ஆதரவாக இல்லை என்பதை எடுத்து சொல்லியும், அதை குறிப்பிட்டு சொல்லியும் கூட இவர்கள் அந்த மக்களுக்கு ஆதரவாக இல்லை இந்த அரசு என்பதை அந்த மக்கள் வேதனையோடு குறிப்பிடுவதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு செல்கிறார் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்காவது செல்கிறாரே என்ற அளவிற்குத்தான் நாம் ஆறுதல் பட வேண்டியிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ பிரதமர் மோடி அவர்கள் 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விசிட்டை வந்து பண்றாரு. ஒரு நீண்ட கேப்பு, ஒரு நீண்ட வன்முறை சம்பவங்கள், சமூக மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றம். இப்போ போறாரு அப்படின்னா, இது எப்படி பார்க்கிறது? அந்த மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க குறிப்பாக? இப்ப நம்ம சமீபமா பார்க்கிறோம், பல தடாலடியான திருப்பங்களும் வந்து சில திட்டங்களை வந்து இந்த பாஜக அரசு செய்கிறது. ஜிஎஸ்டியில் மாற்றமாக இருக்கட்டும், இப்போது மணிப்பூரிலே வந்து நேரடியாக பிரதமரே சொல்வார் என்ற அறிவிப்பாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் என்ன செய்திகளை சொல்கிறது? 2, 3 செய்திகளை நீங்க என்ன செய்திகள்ன்றத குறிப்பா கேட்கறதுனால, ஒன்று, இன்னைக்கு பீகாருக்கு கிட்டத்தட்ட 10, 12 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அங்க ஆட்சியில் இருக்குது. ஆனால் அங்கு எந்த திட்டங்களும் இதுவரை பெரிய அளவிலான திட்டங்கள் கொண்டு வரப்படவில்லை. ஆனால் இப்பொழுது பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு ஆண்டில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள், 10க்கும் மேற்பட்ட திட்டங்கள், நேற்றைக்கு கூட ஒரு 5000, 6000 கோடிக்கான திட்டங்கள், இது மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தேர்தல் வருகிறது என்று சொன்னால் அந்த மாநிலத்துக்கு திட்டங்களை அறிவிப்பது, அதன் மூலமாக நம்பிக்கையை பெற வேண்டும் என்று நினைப்பது, 2, 3 விதங்களாக அந்த அரசு அதாவது ஒன்று அரசு, இரண்டாவது பாஜக, இரண்டும் இணைந்து செயல்படுவதை பார்த்தீங்கன்னா, இவர்கள் அந்த மாநிலத்துல ஏதாவது ஒன்று செய்து மக்கள் நம்பிக்கையை பெற வேண்டும் என்று நினைப்பது, இன்னொன்று தேர்தல் தில்லுமுல்லுகளையும் இவர்கள் அரங்கேற்றுவதை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை அடுத்த செய்தியாக நீங்க சொல்லலாம்னு சொன்னீங்க. அதனால அவர்கள் வந்து 2 விதங்களாக எடுத்து செல்கிறார்கள். மக்களிடம் மோடி என்ற ஒரு நபரை முன்னிறுத்தி பல காலங்களாக இது பண்ணி அவருடைய மக்கள் நம்பிக்கையை மோடி இழந்து கொண்டு வருகிறார், கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டு வருகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதன் காரணமாக இவர்கள் தேர்தல் தில்லுமுல்லு மூலமாகவும் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள பார்க்கிறார்கள் என்பதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இதுதான் இந்த விசிட்டோ அல்லது மற்ற விஷயங்களோ காட்டுகிறது என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஜிஎஸ்டியை கிட்டத்தட்ட 8 வருடங்களாக ஜிஎஸ்டியை குறைக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் மட்டுமல்ல, மக்கள் மட்டுமல்ல, எல்லோரும் கூறிக்கொண்டிருந்த பொழுது குறைக்காத இவர்கள் இன்றைக்கு பல்வேறு அழுத்தங்கள் காரணமாக, இன்றைக்கு பொருளாதார மந்த நிலையாக இருக்கட்டும், அல்லது அமெரிக்கா நம் மீது விதித்த வரியினால் ஏற்பட்ட ஒரு மந்த நிலையாக இருக்கட்டும், இதையெல்லாம் சரிக்கட்ட வேறு வழி இல்லாத நிலையில் தான் அந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது என்றதை பார்க்கிறோம். நீங்க இன்னொன்று ஒரே ஒரு குறிப்பா ஒன்றை சொல்ல போனா, அந்த ஜிஎஸ்டி வரி குறைப்புல இன்சூரன்ஸ் செக்டர், இன்சூரன்ஸுக்கு வரியை குறைக்க வேண்டும், வரி போடக்கூடாது என்று பல காலங்களாக நம்ம, ஆனால் இப்பொழுது குறைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இன்னொரு காரணத்தையும் நான் அங்கு பார்க்கிறேன். என்னவென்று சொன்னால், இன்சூரன்ஸ் செக்டார்ல இப்பொழுது பிரைவேட் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கார்பரேட்டுகள் பல தனியார் நிறுவனங்களையும் இன்சூரன்ஸ் செக்டாரில் அனுமதித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த தனியார் நிறுவனங்கள் அனுமதிக்கப்பட்ட பிறகு இந்த வரி குறைப்பு நடந்திருக்கிறது என்பதையும் நம்ம குறிப்பா பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அவர்களும் இதில் ஆதாயம் பெருமளவு பெறுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால் இவர்கள் ஏதாவது ஒன்று செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு கார்பரேட்டுகளுக்கான ஒரு சலுகை அல்லது அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு என்பதையும் நான் பார்க்கிறேன். தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் தமிழ்நாட்டை காத்து நிற்கும் கோட்டையான திமுக தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடும் முப்பெரும் விழா கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் கரூரில் நடைபெறுகிறது. கொள்கை திருவிழா. மக்கள் நலனும் மாநில உரிமையும் காக்கும் திராவிட நாயகரின் நல்லாட்சி 2026 தொடர அச்சாரம் எனும் விழாவாக செப்டம்பர் 17 கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு கழகத்தின் பெருமையை இதயத்தில் தாங்கி நிற்கும் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் திரு வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. சார், இதுல பாரதிய ஜனதாவினர் பல பதில் விமர்சனங்கள் எதிர்கட்சிகள் மீது, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் மீதும் முன்வைக்கிறார்கள். இந்த மணிப்பூர் சம்பவம் நடந்த சில நாட்களிலேயே
மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து களத்திற்கு சென்றால் பிரதமர் தான் ஒவ்வொன்றத்திற்கும் வந்து தலையிட்டு அந்த களத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அவசியம் எல்லாம் இல்லை. உள்துறை அமைச்சர் அமித்ஷா போயிருக்கிறாரு. அங்க வந்து சமாதானத்துக்கு உண்டான எல்லா வேலைகளும் நம்ம செஞ்சுட்டு தான் இருந்தோம் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அதற்கு பதில் விமர்சனமாக இப்ப தமிழ்நாட்டுல வந்து எவ்வளவோ இஷ்யூஸ் வந்து ஏற்பட்டுச்சு. எல்லா விஷயத்துக்கும் வந்து களத்துக்கு போய் முதலமைச்சர் சந்திச்சாரா? முதலமைச்சர் அதுக்கு உண்டான தீர்வுகளை வந்து ஏற்படுத்தினாரா? குறிப்பாக கள்ளக்குறிச்சி கள்ள சாராயமா இருக்கட்டும், மரக்காணத்தில் ஏற்பட்ட கள்ளச்சாராயத்தில் ஏற்பட்டக்கூடிய மரணங்களா இருக்கட்டும், இதற்கெல்லாம் முதலமைச்சர் களத்திற்கு சென்றாரா? வேங்கை வயலுக்கு களத்திற்கு சென்றாரா? இவைகளெல்லாம் வந்து பதில் விமர்சனமாக பாரதிய ஜனதாவினருடைய ஸ்போக்ஸ் பர்சன் வந்து முன்வைக்கிறாங்களே. இப்ப முதலமைச்சர் நேரா கலந்துக்கு போனாரா? அது போலதான் பிரதமர் போகணும்னு அவசியம் இல்லை, உள்துறை அமைச்சருக்கு போயிருக்காரு அப்படின்ற ஒரு கருத்து அவங்க சார்பில் வைக்கப்படுது. இல்ல, இதுல நீங்க 2 விதமா பார்க்கணும். அவர்கள் வந்து ஒன்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது ஒன்று. 2வது அந்த கலவரமோ அல்லது கள்ளச்சாராய சாவோ நடைபெற்ற பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கைன்னு 2 விதங்களா பார்க்கலாம். நீங்க 2 விதமா பார்க்கும் பொழுது பிரதமர் தான் எல்லாவற்றுக்கும் நேரடியாக செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்ற கருத்தை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அவர் தலைமையிலான அமைச்சரவை என்ன நடவடிக்கை எடுத்ததுங்கிறதையும் நீங்க பார்க்கணும். நீங்க ஒரு சாராருக்கு அங்க உதவி செய்தது, அந்த அமைச்சரவையே உதவி செய்தது அப்படிங்கிறது தான் இங்க குற்றச்சாட்டே. நீங்க அங்க இருக்கிற முதலமைச்சர் இருக்கிறாரு, முதலமைச்சரே ஒரு குழுவுக்கு ஆதரவாக இருந்து அந்த கலவரத்தை தூண்டிவிட்டார் என்பதுதான் குற்றச்சாட்டு. அப்படி என்றால் நீங்கள் அந்த முதலமைச்சரை மாற்றிவிட்டு வேறு ஒருவரை அமைத்து அந்த குழுவை பீஸ் கீப்பிங், அதாவது நீங்க ஒரு கலவரம், பெரிய கலவரம் இது மாதிரி மாநில அளவில் நடக்குதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அனைத்து கட்சி குழு அமைத்து அதன் மூலமாக ஒரு அமைதியை நிலைநாட்ட எந்த அரசாக இருந்தாலும் செயல்படுவாங்க. ஆனால் இதில் அது மாதிரி எதையும் செய்யவில்லை. இவர்கள் வந்து ஒரு காங்கிரஸ் அரசையும் அல்லது மற்றவர்களையும் குற்றம் சாட்டுவதை மட்டுமே ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கு அப்படி கிடையாது. நீங்க கள்ளச்சாராய சாவாக இருக்கட்டும் அல்லது வேங்கவேல் விஷயமாக இருக்கட்டும், முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அது சம்பந்தமான ஒரு காவல்துறை அதிகாரி பணி நீக்கமாக இருக்கட்டும் அல்லது வேங்கவேல் சம்பந்தமான விசாரணை கமிஷன் அமைச்சதாக இருக்கட்டும், எல்லாவற்றையுமே முறையாக யாரை எந்த விஷயத்தையும் மறைக்க முயற்சி செய்யவில்லை என்பதை நீங்க பார்க்கணும். அங்கு வந்து அப்படி இல்லை. மணிப்பூர் விவகாரத்துல ஒரு தரப்பிற்கு சாதகமாக பிரதமரிலிருந்து உள்துறை அமைச்சரிலிருந்து எல்லோரும் செயல்பட்டார்கள் என்பதுதான் அந்த மக்களுடைய குற்றச்சாட்டு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பாதிக்கப்படுகின்ற ஒரு குழுவிற்கு ஒருவர் மீது சந்தேகம் ஏற்படுகிறது, ஒரு அரசின் மீது அவநம்பிக்கை ஏற்படுகிறது என்று சொன்னால் அதனை அந்த அவநம்பிக்கையை போக்கி நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு வந்து அந்த அரசாங்கத்துல இருக்கு. நீங்க தானே சொன்னீங்க இரட்டை இன்ஜின் அரசு இருந்தா வளர்ச்சி வேகமாக இருக்கும், எல்லாமே இதா இருக்கும்னு சொன்னீங்க. நீங்க அதே இரட்டை இன்ஜின் அரசு வந்து ஒரு மக்களை நசுக்கக்கூடிய வேலையை செய்யும் பொழுது அதனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறதா இல்லையா? அதை காப்பாற்ற தவறிவிட்டது என்பதுதான் எங்க குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில் தான் பிரதமரை குற்றம் சாட்டுகிறோம். நீங்க வந்து பிரதமர் நேரடியாக இறங்கி களத்துக்கு எல்லாவற்றுக்கும் செல்ல வேண்டும் என்று இல்லை. ஆனால் அவர் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. நீங்க ஒரு இடத்துல ஒரு வந்தே பாரத் ரயில் இருக்கிறது. வந்தே பாரத் ரயில் வந்து ரயில்வே மினிஸ்டர் இயக்கினா ஓடாதான், அல்லது ஒரு சதன் ரயில் அதாவது என்னன்னா, ஒரு வந்தே பாரத் புதிய திட்டம் என்று சொல்லும் பொழுது பிரதமர் கொடியசைத்து துவக்கி வைப்பது எல்லாம் அது ஒரு சம்பிரதாயம். ஆனால் இதுவரை ஏதாவது ஒரு வந்தே பாரத் ரயில் இந்தியாவில் பிரதமர் கொடியசைக்காமல் ஓடி இருக்கிறதா என்று சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆக இணையமைச்சர் இல்ல, நீங்க அங்க இருக்கிற ஒரு ஜிஎம், ரயில்வே ஜிஎம்ஏ போதும். நீங்க அந்தந்த ஜோன்ல அதுதான் பண்ணுவாங்க. அல்லது அங்க இருக்கிற மாநில அமைச்சர் யாரோ ஒருவர் வந்து கொடியசைப்பாங்க. அதாவது புதிதாக ஒரு திட்டம் இந்தியாவில் துவங்குகிறது என்று சொன்னால் அது பிரதமர் கொடியசைத்து வைப்பாங்க. இது பார்த்திருக்கோம், கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கோம். ஆனால் ஒவ்வொரு வந்தே பாரத் ரயிலையும் இவர் கொடியசைத்து தான் துவங்க வேண்டும் என்ற நடைமுறை இப்பொழுது இருக்கிறதாக கிரெடிட் வருகிறது என்று சொன்னால் அதற்கு பிரதமரை முன்னிறுத்துவதும், ஏதோ ஒரு பிரச்சனையோ அல்லது வேற ஏதோ இருப்பதோ அதை வந்து பிரதமரை தள்ளி வைத்து விட்டு மற்றவர்கள் முன்னிறுத்தப்படுவதையும் தான் வழக்கமா வச்சிருக்காங்க பாஜக. அதுதான் மணிப்பூர் விவகாரத்திலும் நடந்ததுங்கிறத நான் சொல்றேன். இப்போ 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ போறாரு இல்லையா நம்முடைய பாரத பிரதமர், அந்த மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இப்போ தமிழ்நாட்டுக்கு எப்பப்பெல்லாம் வந்து நம்முடைய பாரத பிரதமர் வந்தாரோ அப்பெல்லாம் வந்து நீங்க தமிழகத்தை வஞ்சிக்கிறீங்க, எங்களுக்கு உண்டான நிதியை ஒதுக்கல, எங்களுக்கு எதிராக ஹிந்தி திணிப்பை செய்றீங்க அப்படின்னு சொல்லி கோ பேக் மோடி என்ற ஹேஷ்டேக் வந்து பயங்கரமா ட்ரெண்டிங் ஆகும் எப்பப்பெல்லாம் தமிழகத்துக்கு வராரோ பிரதமர் அவர்கள். அது போல அந்த மாநிலம் ஒரு பாதிக்கப்பட்ட மாநிலம், 2 சமூக மத்தியிலே ஒரு பேரழிவை சந்தித்திருக்கக்கூடிய மாநிலம், குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருக்கக்கூடிய அந்த மாநிலம் 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு பாரத பிரதமர் அங்கு விசிட் செய்கிறார் என்று சொன்னால் அந்த மக்களோட மனநிலை என்னவாக இருக்கும்? ஒரு கடும் அதிருப்தியான நிலையில் தான் இருப்பார்கள் என்று எல்லாராலும் கணிக்கப்படக்கூடிய நிலையிலே அந்த இடத்துல அவர் வந்து களத்துக்கு அவருக்கு போகும்பொழுது என்ன மாதிரியான டிஃபிகல்டிஸை சந்திக்க நேரிடும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்?
இல்ல, அதற்கான முன்னோட்டத்தை இப்பவே சொல்லிட்டாங்க. அந்த மைதானத்துல ஒரு அமைதி மைதானம் என்ற இடத்துலதான் பேசுறதா அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மைதானத்துல இன்றைக்கு பொதுமக்களை கூட பெரிதாக கலந்து கொள்ள செய்வதில்லை என்று முடிவு எடுத்திருக்கிறதா தான் தெரியுது. அதாவது எல்லா பொதுமக்களும் கலந்து கொள்ளாமல் சிலரை மட்டும் அழைத்து ஒரு ஒரு கூட்டத்தை கூட்டுவதாகத்தான் அவங்க முடிவு செய்திருக்காங்க. பேனா எடுத்துட்டு வரக்கூடாது, பென்சில் எடுத்துட்டு வரக்கூடாது, பேக் எடுத்துட்டு வரக்கூடாது, செல்போன், அது மாதிரி சில கட்டுப்பாடுகள் எல்லாம் அந்த மைதானத்துக்குள் வருவதற்காக விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று, 2 வருடங்களுக்கு பிறகு இன்னுமே பலர் அகதிகள் முகாம்ல இருக்காங்க. அங்க பாதிக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பல லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு அகதிகள் முகாம்ல இருக்காங்க. அவர்களை போய் தான் நீங்க பிரதமர் சந்திக்கணும், ஆறுதல் சொல்லணும். இன்றைக்கு தேவை என்னவென்று சொன்னால், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலாக நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அரசாங்கம் செயல்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் அந்த மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் எங்கள் கட்சியில் இருந்து கூட ஒரு குழு அங்கு போய் ஆய்வு செய்தார்கள். முகாமில் இருந்து மற்ற பொதுமக்களில் இருந்து 2 குழுக்களையும் சந்தித்து எங்களுடைய கட்சியிலிருந்து, காங்கிரஸ் கட்சியிலிருந்து கூட குழு சென்று ஆய்வு நடத்தினார்கள். அப்பொழுது கூறியது என்னவென்றால், மக்கள் சொன்னது என்னன்னா, எங்களுக்கு தேவை நாங்கள் வாழ்வதற்கான உரிமை, அமைதியாக வாழ்வதற்கான உரிமை, அதனை இந்த அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தேவையா இருந்துச்சு. ஏனென்றால் ஒரு பெரும்பான்மை சிறுபான்மை என்று பிரித்தாளும் சூழ்ச்சியோடு அங்கு பல கலவரங்களை தூண்டி அந்த அரசே அதில் அதற்கு இதா இருந்திருக்கிறது. நீங்க காவல் நிலையத்தை எல்லாம் சூறையாடி ஒரு குழுவினர் ஆயுதங்களை எல்லாம் எடுத்து சென்றதை எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி இருந்த சூழ்நிலையில ஒரு அச்ச உணர்வு அந்த மக்களிடையே இன்னும் இருக்கிறது. அந்த அச்ச உணர்வை போக்க வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் இந்த அரசுக்கு இருக்கிறது என்ற மனநிலையோடு பிரதமர் அங்கு சென்று அந்த குழுவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இரு குழுவினருக்கிடையே ஒரு அமைதியை நிலைநாட்ட வேண்டிய பணியை முன்னின்று செய்தால் கண்டிப்பாக வரவேற்கலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை அந்த மக்களிடையே யார் வந்தாலும் போனாலும் எங்களுக்கு போன உடைமைகள் போனதுதான், போன உயிர் போனதுதான், நாங்கள் இனிமேல் எப்படி இருக்க போகிறோம், எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்ற ஒரு கேள்விக்குறியோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு அவர்களிடையே உள்ள சூழ்நிலை என்பதை தான் நான் பார்க்கிறேன். சார், இப்போ அடுத்தபடியா ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அட்டம் பாம்பை நியூக்ளியர் வெப்பனை வெளிப்படுத்தினாரு. அந்த மகாதேவ்புரா என்கிற ஒரு கான்ஸ்டிடியூவன்சி, ஒரு சிங்கிள் கான்ஸ்டிடியூவன்சி எக்ஸாம்பிளா திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரகடனப்படுத்தினாங்க. ஓட்சோரி நடந்திருக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு மால் பிராக்டிஸ் நடந்திருக்குன்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டு. அதை தொடர்ந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் ஹைட்ரஜன் பாம்பு ஒன்று வச்சிருக்கேன், அது வெடிச்சிச்சுன்னா அது இன்னும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த ஆட்சிக்கே அதாவது யாரெல்லாம் மால் பிராக்டிஸ் செஞ்சு ஆட்சி வந்தீங்களோ அவங்கலாம் வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமைக்கு வரும். குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் வெளியே தலை காட்ட முடியாது என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார். இன்றைய காலையிலையும் அது ஒரு மிகவும் அழுத்தம் திருத்தமாக அந்த ஹைட்ரஜன் பாம்பு மிக விரைவில் அது வெடிக்க போகுது, அப்போது நீங்க பாப்பீங்க அதோட தாக்கத்தை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வழக்கம் போல பாரதிய ஜனதாவினர் உங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம், தோல்வி பயம் வந்துவிட்டது, பீகாரில் படுதோல்வி அடைய போகிறது தேஜஸ்வி ராகுலினுடைய கூட்டணி என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. சோ ராகுல் காந்தி அவர்கள் எக்ஸாக்டா என்ன சொல்ல வர்றாரு, எந்தெந்த மாநிலத்திலாம் அதே போல லோக்சபாவிலையும் மேனிபுலேஷன் செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமருடைய வெற்றியவே கேள்விக்குறியாக்குறாரா, என்ன ராகுல் காந்தி அவர்கள் அந்த மென்ஷன் பண்றாரு ஹைட்ரஜன் பாம்புன்னு சொல்லி? முதல்ல பல இதுல நாடுகள், இந்தியா வெளிநாடுகள், எவ்வளவோ நாடுகள் ஜனநாயகம் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற எவ்வளவோ நாடுகள் இருக்கின்றன உலகில். ஆனால் இந்தியா தான் மிகச் சிறப்பு வாய்ந்த ஜனநாயகம் அப்படின்னு சொல்லுவோம். ஏனென்றால் இங்கு உள்ள தேர்தல் நடைமுறை, நீங்க அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாநிலம், மொழி, இனம், கலாச்சாரம் எல்லாம் வேறுபட்ட கலாச்சாரங்கள் ஒன்றிணைந்து இருந்தால் கூட தேர்தலை சிறப்பாக நடத்தி முடித்து நாம் நம் தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம். இதுதான் ஜனநாயகம் என்பது, நம்முடைய ஜனநாயகத்தோட சிறப்பு இதுதான். அதுவும் இன்னும் தமிழ்நாட்டை குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே குடவோலை முறையில எல்லாம் நம்ம தேர்தலை நடத்தி நம்முடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்த வரலாறு நம்மளுக்கு இருக்கு. அந்த வகையில காங்கிரஸ் கட்சி ஜனநாயகத்தை மதிக்கின்ற கட்சி. நீங்க உடனே எமர்ஜென்சியை மட்டும் சொல்லுவாங்க, இவங்க அது சொல்லுவாங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் நடந்தது, அதற்கான வருத்தத்தையும் அந்த கட்சி சார்பாக தலைவரும் இந்திரா காந்தி அவர்களும் தெரிவித்தார்கள். அதற்கு பிறகு அதற்கான தண்டனையையும் காங்கிரஸ் அனுபவித்தது. அதற்கு பிறகு தோல்வியையும் ஏற்றுக்கொண்டோம். அந்த கட்சி நான் பெருந்தன்மையா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உணர்வையும் நாங்கள் கொண்டு வந்தோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அப்படி அல்ல என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். ஏனென்றால் அவர்கள் வெற்றி மட்டுமே கிடைக்க வேண்டும், தோல்வி அடைந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லாத ஒரு கட்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆப்டர் மோடி அமித்ஷா டேக் ஓவருக்கு பிறகு பாத்தீங்கன்னா, எங்கிருந்தாலும் நாம் வெற்றியை, அது எப்படி வேண்டுமானாலும் வெற்றியை நம்ம அடையலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. ஒன்று கட்சிகளை உடைக்கலாம்,
அல்லது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கலாம், அல்லது எல்லாவற்றையும் தாண்டி தேர்தல் ஆணையத்தையும் கையில் வைத்துக் கொண்டு மோசடிகளை நிகழ்த்தியும் வெற்றி பெறலாம் என்ற நிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் என்பதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய ஜனநாயகத்துடைய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். நீங்க முதல்ல பஞ்சாயத்துகளுக்கெல்லாம் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் தான் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தையே கொண்டு வந்தார். கீழ்மட்டம் வரைக்கும் அதிகாரம் போகணும், பஞ்சாயத்துகளுக்கு நேரடியாக ஃபண்டு, சென்ட்ரல் கவர்மெண்டே ஃபண்டு கொடுத்துச்சு. அந்த அளவிற்கு ஒரு அதிகாரத்தை பரவலாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை, அதே மாதிரி பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும் அதிகாரத்தை ராஜீவ் காந்தி அவர்கள் தான் கொண்டு வந்தார். அதே மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு சுயாட்சி அதிகாரத்தையும் கொடுத்தது காங்கிரஸ் கட்சி தான். டிஎன் சேஷன் இருந்த பொழுது ராஜீவ் காந்தி அவர்களால் கொடுக்கப்பட்டதுதான். அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஓட்டுரிமை கூட 21 வயதிலிருந்து 18 வயது உள்ளவர்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தான் ஜனநாயகத்தின் அடுத்த தலைமுறை, அவர்களும் வாக்குரிமையை பெற வேண்டும் என்பதற்காக 18 வயதானவர்களுக்கும் வாக்குரிமை கொடுக்கப்பட்டது. ஆனால் இவை எல்லாவற்றையும் இந்த நீங்க நான் ஒவ்வொரு சொல்றேன் பாருங்க, படிநிலை பஞ்சாயத்துக்கு அதிகாரம் கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தோம்னு சொல்றேன். இவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க பாராளுமன்ற தேர்தலை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, அதுல மோசடி செஞ்சாங்க, ராகுல் காந்தி சொன்னார்கள் எல்லாம் குறிப்பிடுறீங்க. இவர்கள் சாதாரண பஞ்சாயத்து தேர்தலிலேயே முறைகேடு செய்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்க கடந்த ஒரு வாரம் முன்பு பாத்தீங்கன்னா, ஒரு 10 நாள் முன்பு, 10-15 நாட்கள் முன்பு ஹரியானாவில் ஒரு பஞ்சாயத்து தேர்தல் நடக்கிறது. பஞ்சாயத்து தேர்தலில் முறைகேடு நடந்திருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டு இந்த இடத்துல எங்களுடைய இவிஎம் மிஷினிலேயோ அந்த இதுல புகார் அளிக்கப்படுகிறது. அந்த மாநில தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்படுகிறது. அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, ரிஜெக்ட் பண்றாங்க. அதற்கு பிறகு மீண்டும் ஹைகோர்ட்டுக்கு போறாங்க, அங்கேயும் ரிஜெக்ட் பண்றாங்க. இது வந்து 2022 இருந்து நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். அதை இந்த சமீபத்துல உச்ச நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லும் பொழுது, வழக்கை எடுத்து செல்லும் பொழுது அவர்கள் உடனே இவிஎம் மிஷின், விவி பேட் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள் முன்பாக எண்ணப்படுகிறது. எண்ணப்பட்டு வெற்றி பெற்றவர் தோற்றவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இதுதான் நடந்திருக்கு. ஆக அது மட்டும் இல்ல, ஒரு சண்டிகர் மேயர் தேர்தலில் எப்படி நடந்துகிட்டாங்கன்றத பார்த்தோம். அவரு சிசிடிவி கேமரா அவருக்கு எதிராகவே இருக்கு, அதை பார்த்துக்கிட்டே திருத்துறாரு அவர். ஆக நமக்கு வந்து யாரோ காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை அவருக்கு இருப்பதால் தான் அது செய்ய முடிகிறது. அவர் வந்து துணிச்சலா அதை செய்ய முடியும். இப்படி பஞ்சாயத்து தேர்தலில் இருந்து பாராளுமன்ற தேர்தல் வரை இவர்கள் வந்து முறைகேடு செய்யலாம் என்ற நிலைமைக்கு வந்து விட்டார்கள். ஏனென்றால் இது வந்து தேர்தல் ஆணையர் நியமனத்திலிருந்து ஊழல் வருது. நீங்க முதல்ல தேர்தல் ஆணையர் நியமனம், தேர்தல் ஆணையர்கள் நம்ம எதை நம்பி ஓட்டு போடுறோம்? நம்ம வாக்கு. ஒரு ஜனநாயகத்துல பாத்தீங்கன்னா 1952 அரசியலமைப்பு சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒருவருக்கு ஒரு வாக்கு, அது உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு அரசியலமைப்பு சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டப்படி பாத்தீங்கன்னா நம்முடைய வாக்கை நம்ம யாரை நம்பி போடுறோம்? இன்னைக்கு வந்து ஒரு வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாக்கு நாம் நினைத்த ஒருவருக்கு போய் சேர்ந்திருக்கிறதா என்று உறுதி செய்வதற்காகத்தான் அந்த வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வந்தோம். அதற்கு பிறகு இவிஎம் மிஷின் கொண்டு வரப்பட்டது. ஏனென்றால் டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு பல நாடுகள், உலகின் வளர்ந்த நாடுகள், அமெரிக்கா உட்பட வளர்ந்த நாடுகள் எல்லாம் கூட இவிஎம் மிஷினில் சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லி வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்பிட்டாங்க. ஆனாலும் நாம் வந்து இவிஎம் மிஷினை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? அந்த பஞ்சாயத்து தேர்தல் இருந்து பாராளுமன்ற தேர்தல் வரை போலி வாக்காளர்களை சேர்ப்பது, புதிய வாக்காளர்கள்னு இப்ப நீங்க கர்நாடகால எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க. இவர் ராகுல் காந்தி அவர் வந்து தெளிவா சொன்னார், இந்த ஒரு அசம்பிளி மகாதேவ்புரா என்ற ஒரு அசம்பிளி செக்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அதுல ஒரு ஆய்வு செய்து சொல்றாரு. எதற்காக அந்த ஆய்வு ஒரு செக்மெண்ட்ல எடுத்தாங்கன்னு சொன்னா, அதற்கு முன்பு இவர்கள் செய்ததெல்லாம் குஜராத்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ஓட்டு வந்து கடைசி 1 மணி நேரத்துல பதிவானது குஜராத் தேர்தல். அதை சொன்ன பொழுது அது சாதாரண நடைமுறையாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு ஹரியானாவில் கடைசி ஒரு 12 தொகுதிகள்ல கடைசி 1 மணி நேரத்தில் முறைகேடு நடந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை எடுத்துட்டு போனப்ப தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை. உடனே அந்த சிசிடிவி புட்டேஜை கொடுங்கன்னு கேட்டப்ப அது வந்து 45 நாட்களில் அழித்து விடலாம் என்ற ஒரு சட்டத்தையும் கொண்டுட்டாங்க. அதை கொடுக்க தேவையில்லைன்னு உச்ச நீதிமன்றம் போய் வாதாடுறாங்க. ஆக சட்டங்களை எல்லாம் திருத்தி இதையெல்லாம் கொடுக்க தேவை. இவங்க வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையோடு தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்று சொன்னால் என்ன பண்ணிருக்கணும்? நீங்க சிசிடிவி புட்டேஜை வெளியிடலாமே. அது என்ன ஒரு அதை கேட்டா தனி உரிமையை பாதிக்கும்ன்றாங்க. நீங்க பெண்கள் எல்லாம் ஓட்டு போட்டிருப்பாங்க, அந்த தனி உரிமையை பாதிக்கும்னு உச்ச நீதிமன்றம் ஏதோ ஒரு சமயத்துல சொன்ன தீர்ப்பை வந்து கோடிட்டு காட்டுறாங்க. இவங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை இவர்களை ஏற்றுக்கொண்டார்களா என்ற கேள்வி இருக்கு. உச்ச நீதிமன்றம் தான் சொன்னுச்சு, ஒரு வழிகாட்டும் குழுவை போடுங்க, இந்த தேர்வு குழுவை போடுங்க, தேர்தல் ஆணையர் நியமனத்துல ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, பிரதமர், எதிர்கட்சி தலைவர் கொண்ட குழு தேர்வு செய்யணும்னு சொன்ன உடனே இவர்கள் அவசரமாக உச்ச நீதிமன்ற நீதிபதியை எடுத்து அவசர சட்டத்தை கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல கேபினெட் அமைச்சர்னு போடுறாங்க. அப்படின்னா என்ன? 2:1 பாஜகவே தேர்தல் ஆணையர்களை நியமித்துக் கொண்டார்கள்.
அதுதான் நடந்துச்சு இந்த விஷயத்துல. அதே மாதிரிதான் மகாராஷ்டிராவுல கிட்டத்தட்ட 1 கோடி அளவிற்கு வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டார்கள் என்ற முறைகேடை நாங்க கண்டுபிடிச்சோம். கண்டுபிடித்து எடுத்துச் சென்ற பொழுது அந்த அந்த புகாருக்கு தேர்தல் ஆணையம் கொஞ்சம் கூட செவிசாய்க்கவில்லை. உடனே எங்கள் மேலேயே குற்றச்சாட்டை சொன்னுச்சு. காங்கிரஸ் கட்சி வேண்டுமென்றே அவதூறு சொல்லுது, தேர்தல் ஆணையத்தின் மீது அவநம்பிக்கையை விதைக்குது, அது மாதிரி மக்களிடையே தேர்தல் நடைமுறை மீதே ஒரு அவநம்பிக்கையை விதைக்குது, இப்படி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பாஜக ஒரு கட்சி சொல்லலாம் இந்த மாதிரி குற்றச்சாட்டை, ஆனா தேர்தல் ஆணையமே திருப்பி எங்கள் மீது குற்றச்சாட்டு சொன்னவுடன் தான் இதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தொகுதியை சாம்பிளிங்காக எடுத்து மகாதேவபுராவில் கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் இப்படி திருடப்பட்டிருக்கிறது ஒரு சட்டமன்ற தொகுதியில. நீங்க இதுல 2 கம்பாரிசனை நான் சொல்றேன். நீங்க இவர் சொல்றாரு 0 என்ற முகவரியில இவ்வளவு ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிடுகிறார். லட்சக்கணக்கான வாக்காளர்கள் 0 என்ற முகவரியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள்னு மகாதேவபுரால சொல்றாரு. அதுக்கு உடனே தேர்தல் ஆணையர் என்ன விளக்கம் சொல்றாருன்னா, 0 என்பது பாலத்துக்கு அடியில் உறங்குபவர்களுக்கும் நடைபாதையில் வசிப்பவர்களுக்கும் 0 என்ற எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு நிரந்தர முகவரி இல்லாதாரம். ஏங்க, ஒரு நிரந்தர முகவரி இல்லாம இருக்கிறவங்களுக்கே நீங்க வாக்குரிமை கொடுக்குறீங்க, பாலத்துல அடியிலையும் இதுலயும் தூங்குறவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்துறீங்க மகாதேவபுரால. பீகார்ல எல்லாம் சொந்த வீடு வச்சு எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சிருக்கிறவனுக்கு நீ ஆதார் அட்டையை எடுத்துக்க மாட்டேன் இதை எடுத்து, அப்படின்னா நீங்க என்ன டாக்குமெண்ட் வச்சு அவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்தீங்க நீங்க மகாதேவபுரால? ஆக எப்படி முரணா நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க. நீங்க 65 லட்சம் வாக்காளர்களை பீகார்ல நீக்கியிருக்காங்க. அதற்கான காரணங்களை கேட்டா தெளிவா சொல்ல முடியல. உச்ச நீதிமன்றமே கண்டிச்சு நீங்க ஆதார் அட்டையை ஆதாரமா எடுத்துக்கங்கன்னு சொன்னப்ப அதை கூட மறுத்தாங்க. இவங்க மறுத்து வாதாடினவங்க இப்பதான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. நீங்க அவர் இறந்தவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் ராகுல் காந்தி அவர்களோட தேநீர் இறந்துறாங்க. அந்த மாதிரி அது மாதிரி அவருடைய வாக்குரிமை பேரணின்னு நடத்துறாரு. அந்த பேரணியில எவ்வளவு மக்கள் திரளாக வந்தார்கள் என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுல பாத்தீங்கன்னா என்னுடைய வாக்கு நீக்கப்பட்டது, என்னுடைய வாக்கை நீக்கிட்டாங்கன்னு எவ்வளவு பேர் குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் உண்மையிலேயே தேர்தல் ஆணையமும் பாஜகவும் ஒன்றிணைந்து எல்லோருக்கும் இளைஞர் அணி, மாணவர் அணி, ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கும், அந்த அணிகள்லாம் இருக்கும். அது பாஜகவிற்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு அணி சேர்ந்திருக்கிறது. அது ஏற்கனவே இடி, இன்கம் டாக்ஸ் எல்லாம் அவர்களுடைய அணியாகி விட்டது. இப்ப தேர்தல் ஆணையமும் அவர்களுடைய ஒரு அணியாக, ஒரு அங்கமாக சேர்ந்து விட்டது என்ற ஒரு அச்சம் மக்களிடையே எழுந்திருக்கிறது. அதனை போக்க வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. இல்லைன்னா தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் நம்பிக்கை எழுந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வாக்கு என்பதே அந்த தேர்தல் என்பதே ஒரு கேலிக்கூத்தான ஒரு நடைமுறை ஆயிடும். சார், இப்போ ஒரு பாஜகவினுடைய பிரமுகர், நான் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை, அவர் மிகச் சமீபத்தில் ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை திரு ராகுல் காந்தி அவர்கள் மீது வைத்திருந்தார். இந்த மகாதேவ்புரா என்கிற ஒரு கான்ஸ்டிடியூன்சியை இங்க எக்ஸாம்பிளா எடுத்து இவங்க மேனிபுலேஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லி இவங்க வெளியிடுறாங்க. ஆனால் நிச்சயமாக ராகுல் காந்தி பின்னணியில் இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அந்நிய சக்தி இருக்கிறது. இதை திட்டமிட்டு நம்முடைய நாட்டினுடைய இறையாண்மையை சிதைப்பதற்காகவே திரு ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய கடைசி ஆயுதமாக இந்த ஓட்சோர், அதே போல இந்த இந்தியாவினுடைய தேர்தல் நடைமுறையை அவர் கேள்விக்கு உட்படுத்துகிறார் என்ற பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள் மீது. அப்போ திட்டமிட்டே திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்திய இறையாண்மையை சிதைக்க வேண்டும், அதை பாழ்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு ஒருபோதும் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு இனி வர இயலாது என்ற ஒரு காரணத்தின் விரக்தியாக இப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை உங்கள் மீது வைக்கிறார். சார், ஒன்றை புரிந்துக்கணும். ராகுல் காந்தி அவர்கள் பதவி ஆசை காரணமாக இப்ப செய்கிறார் என்ற குற்றச்சாட்டை யாரும் நம்ப மாட்டாங்க. ஏனென்றால் அவர் நினைத்திருந்தால் யூபிஏ 10 வருடம் ஆட்சியில் இருந்தது. ஆட்சியில் இருந்த போது முதல் ஆட்சி காலத்தில் அவர் எந்த பதவியும் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அமைச்சர் பதவியை ஏத்துக்க சொன்னாங்க, அதை கூட அவர் மறுத்துட்டார். ஆனால் 2வது ஆட்சி காலத்தில் மன்மோகன் சிங் அவர்களே சொன்னார், இளைஞர் பொறுப்பை ஏற்றுக்குங்க, நீங்க பிரதமர் பொறுப்பை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று மன்மோகன் சிங் அவர்களே சொன்ன போது கூட அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார். அன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருந்தால் யாராவது எதிர்ப்பவர்கள் இருப்பார்களான்னு நீங்க சொல்லுங்க. யாராவது நான் ஏற்றுக்கொள்கிறேன் பிரதமர் பொறுப்பை என்று ராகுல் காந்தி சொல்லி இருந்தால் யாராவது ஒருவர் எதிர்த்திருப்பாங்க? கூட்டணி கட்சி கூட எதிர்த்திருக்காரு. அப்படி இருக்கும் சூழ்நிலையில அவர் பதவி வேண்டாம் என்று பதவி மறுப்பாளராக, காந்திய வழியில் பதவி மறுப்பாளராக அறியப்படுகிறார். நீங்க அது மட்டுமல்ல, இன்னைக்கு இந்தியால எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் அதிகபட்சமாக சொல்கிறேன் என்று நினைக்க கூடாது. மகாத்மா காந்தியடிகளுக்கு பிறகு நடைப்பயணமாகவே இந்தியாவை அளந்த ஒரு மனிதராக ராகுல் காந்தி இருக்காருன்னு சொல்லலாம். ஏனென்றால் இன்னைக்கு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலாக இருக்கட்டும், அவர் நடக்கிறப்பவே என்ன சொன்னாங்க, இவர் ஒரு நாள் நடப்பாரு, அதுக்கு மேல நடக்க மாட்டாருலாம் எவ்வளவு கேலி கிண்டல் செய்தார்கள் என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம்.
அதாவது இவர்கள் வந்து ஒரு தனி மனித தாக்குதல். இவர்களுக்கு நேரு குடும்பத்தின் மீது ஒரு அவர்ஷன், அதாவது நேரு குடும்பம் இருந்தால் காங்கிரஸ் கட்சி ஒரு வலுவாக பின்னால் கூட வந்துவிடும் என்ற ஒரு அச்சம் வந்து அவர்களுக்கு இருக்கிறது. அதனால அதன் மீது ஒரு டார்கெட் பண்றாங்க. இவருக்கு ஏதாவது ஒரு, நீங்க பாராளுமன்றத்துல கூட ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி வைக்கிறார். சீனா எல்லை பிரச்சனை, வேலைவாய்ப்பு பிரச்சனை, அது எல்லாவற்றையும் விலைவாசி உயர்வு, இதையெல்லாம் பற்றி கேள்வி வைக்கிறப்ப பிரதமர் எழுந்திருச்சு கடைசியா ஏதோ பதில் சொல்ல போறாரு, இதுக்கெல்லாம் தான், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல போகிறார் என்று சொன்னால், என்று எதிர்பார்த்தால், அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்கள் ஏன் நேரு பெயரை, குடும்ப பெயரை வைத்துக் கொள்ளாமல் காந்தி என்று பின்னால் பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்னு கேட்கிறார். அதை எதற்கும் பேச்சு பாருங்க. அவர் வந்து அதாவது நேரடியாக எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் இருக்கின்ற ஒரு காரணத்தினால நேருவையும் இந்திரா காந்தியையும் ராஜீவ் காந்தியையும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் அட்டாக் செய்வதே அவர்களுடைய வேலையாக இருக்கிறது. இப்ப கூட பாத்தீங்கன்னா குடியுரிமை, திருமதி சோனியா காந்தி அவர்களுடைய குடியுரிமையை எதிர்த்து டெல்லியில ஒரு வழக்கு போட்டு அவர் வந்து குடியுரிமையை வேண்டும் என்றே இது பண்ணிட்டாரு. இத்தாலி குடியுரிமை பெறுவதற்கு முன்னதாகவே அவர் ஓட்டர் ஐடி பெற்று விட்டார் சொல்லிட்டு ஒரு கேஸ போட்டு இன்னைக்கு தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அது கிடையாது, இல்லை என்று சொல்லி தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பவன் கேரா, நாங்க வாக்குறுதி எல்லாருக்கும் ஒரே வீட்டுல வந்து 80 வாக்கு இப்படி எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா, பவன் கேரா எங்களுடைய செய்தி தொடர்பாளருக்கு வந்து 2 ஓட்டர் ஐடி இருக்குன்னு சொல்லி அது ஒரு கேஸ போட்டுறாங்க. போட்டு தேர்தல் ஆணையம் வேண்டுமென்றே அதை வந்து அவருக்கு நோட்டீஸ் 2 ஓட்டர் ஐடி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் 2 கார்டு வைத்திருப்பது இப்போது பிரச்சனை இல்லை. நீங்க வந்து மோசடியாக வாக்காளர்களை சேர்த்து, மோசடியாக தேர்தலை நடத்தி, மோசடியாக வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்க ஒரு புதிய வாக்காளர்கள்னு சேர்த்திருக்காங்க, மகாதேவபுரால புதிய வாக்காளர்கள்னு சேர்த்திருக்காங்க. புதிய வாக்காளர்கள்னா என்ன? 18 வயசு ஆனவங்க, அப்பதான் புதுசா ஓட்டுக்கு சேர்த்திருப்பாங்க. ஆனா புதிய வாக்காளர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா 80 வயசு, 90 வயசு, 70 வயசு உள்ளவங்க புதிய வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000 பேர், 30,000 பேர் சேர்த்திருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி வாக்களித்திருக்கார்கள் சொன்னா, அவங்களுக்கு 17D ஏதோ சம்திங் ஃபார்ம், அவங்களுக்கு வந்து வீட்டில் இருந்தே 70 வயதுக்கு மேலானவர்கள் வந்து வீட்டில் இருந்தே வாக்களிக்கலாம் என்ற ஒரு ஃபார்ம் இருக்கு. அதை வச்சு வீட்டில இருந்தே வாக்கு போட்ட மாதிரி போட்டிருக்காங்க. ஆக அவர்கள் யார் போட்டார்கள் என்பதே கூட தெரியாது. அப்படி சேர்த்து ஒரு விஞ்ஞான முறையில் மோசடியை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பதுதான் இப்ப உள்ள குற்றச்சாட்டு. நீங்க ராகுல் காந்தி இறையாண்மை மீறி விட்டார் அப்படின்லாம் சொல்றீங்க. நீங்க எதுக்கு எடுத்தாலும் இவங்க என்ன சொல்லுவாங்க, ராகுல் காந்தி குடும்பம், நேரு குடும்பம் வந்து பாகிஸ்தானோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறது அப்படின்னு. ஏங்க, யாருங்க பாகிஸ்தானோட தொடர்பு வைத்திருந்தாங்க? இவர் தான் பிரதமர் மோடி வந்து வேறு எங்கிருந்தோ வரும் பொழுது நவாஸ் ஷெரீப்போட பிறந்த நாளைக்கு சொல்லாம கொள்ளாம ஒரு பிரதமர் எங்கேயாவது இறங்கி அவர் வீட்டுல சாப்பிட்டு வந்தாரு. நவாஸ் ஷெரீப் போய் வாழ்த்து, ஆமா, பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்ல போனேன்னு சொன்னாரு. எந்த பிரதமராவது எந்த அறிவிப்பும் இல்லாமல், அதுவும் நம்முடைய எதிரி நாடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாட்டோடு இறங்கி கைகுலுக்கி விட்டு வந்தவர் யாரு? இவர் தான். அது மாதிரி சீனா எல்லை பிரச்சனை என்று ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்ல பொழுது அதை பற்றி எந்த விதமான கருத்தையும் வெளியிடாமல் இன்றைக்கு சீனாவோடு கைகுலுக்கி கொண்டிருப்பது யாரு? ஆக எல்லாவற்றையும் இவர்கள் செய்துவிட்டு ராகுல் காந்தி இன்னைக்கு நேரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் இந்தியாவிற்காக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டது மட்டுமல்ல, தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் நாட்டிற்காக கொடுத்த குடும்பங்க நேரு குடும்பம். மோதிலால் நேரு தன்னுடைய ஆனந்த பவனத்தையே, பல கோடி மதிப்புள்ள ஆனந்த பவனத்தை நாட்டுக்காக எழுதி கொடுத்தாரு. இன்றைக்கு இவங்க பாத்தீங்கன்னா நாட்டுக்காக, சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் இவர்களும் கிடையாது, இவர்களுடைய சந்ததியும் கிடையாது, இவர்களுடைய முன்னோர்களும் கிடையாது. நாட்டுக்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாதவர்கள். அதே போல கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு மேலாக சுதந்திரம் அடைந்து அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக RSS அலுவலகத்துல தேசிய கொடியை ஏற்ற மறுத்தவர்கள். அதே போல தேசிய கொடியையும் சுதந்திரத்தையும் ஏற்க மறுத்தவர்கள் இவர்கள் வந்து அதையெல்லாம் மறைப்பதற்கு குற்றச்சாட்டை எதிர்ப்புறம் சொல்லுது. நீங்க அவசரமா இவருடைய MP பதவியை கூட நீக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா ஒரு MP பதவியை நீக்கினாங்க, ஒரு வீட்டை காலி பண்ணாங்க. ஆனா மக்கள் என்ன பண்ணாங்க? 2 தொகுதியில அவரை வெற்றி பெற வச்சாங்க. இன்றைக்கு ராஜ்யசபா, அன்னைக்கு பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவராக வர வேண்டிய சிச்சுவேஷன், அன்னைக்கு ஒரு நிழல் பிரதமர் கூட சொல்லுவாங்க எதிர்கட்சி தலைவரை, ராகுல் காந்தியை மக்கள் அமர்த்தி இருக்கிறார்கள். நாளைக்கு அவரை பிரதமராக்க வேண்டும் என்று, அழகு பார்க்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். இன்றைக்கு போற இடங்கள் எல்லாம் தன்னெழுச்சியாக கூடுகின்ற கூட்டத்தை எல்லாம் பாருங்க. பிரதமர் ஏதாவது இதுவரைக்கும் இந்த 11 வருடங்கள்ல ஒரு முழுமையான பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருப்பாரா? மக்களை நேரடியாக சந்தித்திருப்பாரா? மனதில் குரல் என்று சொல்லி தன்னுடைய மனதில் இருப்பதை பேசுகிறாரே தவிர மக்களுடைய மனதில் இருப்பது என்ன என்பதை இந்த பிரதமர் கேட்டிருப்பாரா என்ற கேள்வியைத்தான் நாங்க இன்னைக்கு முன்வைக்கிறோம். இதெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சார், இப்ப இந்த ஹைட்ரஜன் பாம்பை வந்து அவர் எக்ஸ்போஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான தாக்கம் இந்த இந்திய நாட்டிலே ஏற்படும் என்று கருதுகிறீர்கள்? நிறைவான கருத்தை பதிவு செய்யும்.
இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து உண்மையைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா அவருடைய மனதின் குரல்னு பிரதமர் பேசுற மாதிரி பேசல. மக்களுடைய மனதில் இருப்பதை தான் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து பல ஜனநாயக அமைப்புகளை எல்லாம் இந்த அரசு சிதைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய சுயாட்சி கட்டுப்பாட்டை இழந்து தன்னுடைய அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. பாஜகவின் ஒரு துணை அமைப்புகளாக அதனை நடத்தி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் ஜனநாயகத்துல கேள்வி கேட்க வேண்டிய அல்லது மக்கள் மனதில் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எதிர்க்கட்சிக்கு இருக்கு. அந்த பொறுப்பையும் கடமையையும் தான் ராகுல் காந்தி அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உடனே என்ன சொல்றாங்கன்னா, அவரை வந்து சிஆர்பிஎஃப் விட்டு லெட்டர் எழுத சொல்றாங்க. அதை வந்து வெளியிடுறாங்க. இது மாதிரி இன்டர்னலா சிஆர்பிஎஃப்ஓ இதுவோ லெட்டர் எழுதுறப்ப அதை வந்து வெளியிட மாட்டாங்க. இவர் வந்து பாதுகாப்பு இதை வந்து மீறி வெளிநாடுகளுக்கு செல்கிறார் அப்படி என்று சொல்லி இவர் மீது ஒரு பிளேம் பண்ணணும்னே நினைக்கிறாங்க. இவரை வந்து தனிப்பட்ட முறையில் இவருடைய பெயரை வந்து கெடுக்க வேண்டும், நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் மட்டும்தான் இந்த அரசு ஈடுபடுகிறதே தவிர இவர் சொல்கின்ற அல்லது எடுத்து வைக்கின்ற குற்றச்சாட்டுகளையோ அல்லது வாதங்களையோ கேட்டு அதை திருத்திக் கொள்கின்ற மனநிலையில் இந்த அரசு இல்லை. எனவேதான் ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கிறார். எல்லா செய்திகளையும் மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கிறார். இன்றைக்கு எதிர்க்கட்சி இந்தியா கூட்டணி என்று மட்டுமல்லாமல் இந்திய மக்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் ஜனநாயகத்தில் கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் நிகழும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த மாற்றத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் விரைவில் நிகழும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமா சார். சமகால தேசிய அரசியல் சூழ்நிலை சம்பந்தமாக பல கருத்துக்கள் எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் தமிழ்நாட்டை காத்து நிற்கும் கோட்டையான திமுக தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடும் முப்பெரும் விழா. கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் கரூரில் நடைபெறுகிறது கொள்கை திருவிழா. மக்கள் நலனும் மாநில உரிமையும் காக்கும் திராவிட நாயகரின் நல்லாட்சி 2026 தொடர அச்சாரமிடும் விழாவாக செப்டம்பர் 17 கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு கழகத்தின் பெருமையை இதயத்தில் தாங்கி நிற்கும் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் திரு வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு.